கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம தெய்வ பயத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை பைபிளிலிருந்து நம்ம தியானிக்கிறோம். அதெல்லாம் கவனமா கேட்டு நீங்க கற்றுக்கொள்ளணும். அநேக சம்பவங்கள், காரியங்கள், பல தேவ மனிதர்களை பற்றி, பல பெண்கள், பரிசுத்தமான பெண்களை பற்றிலாம் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்ம வேதத்துல என்ன இருக்கு, என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வேத அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல நம்ம கலந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் நிறைய காரியங்களை நாம தியானிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்குள்ள தியானி பகுதிக்காக நம்ம செல்வோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. தெய்வ பயத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள்ல இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு யார் பயந்து நடக்கிறார்களோ அவருக்கு விரோதமாக வருகிற சத்துருவை ஆண்டவர் கைக்கு, அவருடைய கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. நமக்கு 2 விதமான சத்துரு உண்டு. ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத சத்துரு, இன்னொன்று கண்ணுக்கு தெரிந்த மனுஷர்கள். கண்ணுக்கு தெரியாம வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். நமக்கு தெரியாம, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அசுத்த ஆவிகள் நம்மளோடு போராடி கொண்டே இருக்கும், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாவ வாழ்க்கையில நம்மளை தள்ளும், தவறான வாழ்க்கையில கொண்டு போவோம், தவறாய் நம்மளை சிந்திக்க வைக்கும், பிரியமில்லாத மற்றொரு மத்தியில பிரியமில்லாத அந்தரங்கமான சில காரியங்களை அந்த பொல்லாத ஆவிகள் நம்மளை செய்ய வைக்கும். நிறைய இருக்கு. குடியின் ஆவி, பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள அது கிரியை செய்யும், நமக்கே தெரியாது. வைராக்கியத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, பெருமை, தலகணம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு விதமான அந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள். வேசித்தனம், விபச்சாரம், கள்ளத்தனம், திருடு, பொய், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுடைய யுத்தம் நமக்கு உண்டு. இதெல்லாம் நம்மள என்ன செய்யணும், பாவத்தை செய்யும்படி ஏதாவது தூண்டிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஏதாவது செய்யும்படி நம்முடைய சிந்தையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 2வது, இந்த ஆவிகள் சில மனுஷன் மேலே பாய்ந்து அது அந்த மனுஷன் நமக்கு விரோதியா மாற்றும், சத்துருவாய் மாற்றும், நம்மளை பகைக்கும்படி செய்யும். அப்ப நமக்கு 2 விதமான சத்துரு போராட்டம் உண்டு. இந்த சத்துருவின் கைக்கு நம்மளை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில யார் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனுடைய கையுக்கும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளுக்கும் கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிறார். அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அவருக்கு கீழ்ப்படியாம, தெய்வ பயம் இல்லாம அலட்சியமா இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய போயிட்டே இருக்கும், பாடுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும், வேதனை மேல வேதனை சுமந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்குள்ள நம்ம நிற்கும் பொழுது, வார்த்தைப்படி நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்முடைய சத்துருவின் கைக்கு நம்மளை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே அநேக முறை நம்ம இதை தியானித்து இருக்கிறோம். பைபிளை எத்தனை முறை நம்ம படிச்சாலும் அது புதுசா கேட்கிற மாதிரியே தான் இருக்கும். புதிய புதிய காரியத்தை கர்த்தர் பேசுவார் நம்மளோடு. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். தெரிந்த வேத பகுதி தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
37வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். இங்க இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. அதாவது கோலியாத் என்கிற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படி தினம் தினம் வந்து அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். அவன் பயங்கர ராட்சச பிறவியாக இருந்தான். அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண எல்லாரும் பயப்பட்டார்கள். யாரும் அவனோடு யுத்தம் பண்ண செல்லவில்லை. அப்ப இந்த தாவீது தன்னுடைய அண்ணன்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவர்களை விசாரிக்கும்படி தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு போனவன் இந்த சூழ்நிலையை பார்க்கிறான். ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் நம்முடைய கர்த்தரை நிந்தித்து பேசுகிறான், அவமதித்து பேசுகிறான், ஏளனமா பேசுகிறான். நான் இவனோடு சென்று யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜாவா இருந்து சவுல் ராஜா அவர் சொல்றாரு, எப்பா நீ சின்ன பையனா இருக்க, வாலிப வயதா இருக்கு, அவன் ராட்சச பிரவியா இருக்கிறான், அவனோடு நீ எப்படி யுத்தம் பண்ண முடியும், உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தாவீது சொல்றான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சில சாட்சிகளை சொல்றான். ஒரு நாள் என் ஆட்டு மந்தைக்கு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை கவி கொண்டது. நான் ஒரு தடி எடுத்து சிங்கத்தை அடிச்சு அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆற்றை காப்பாற்றினேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அந்த கரடின் கைக்கும் என்னோட ஆட்டை தப்புவிக்க அதை அடிச்சு நான் விரட்டினேன். அப்ப இவன் ஒரு சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஒப்பானவன், இவன் ஒன்னும் பெருசுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் என்ன தப்பு வைப்பார், இவன் கைக்கு சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கு கைக்கும் தப்புவித்த தேவன் இவன் கைக்கும் என்ன தப்புவிப்பார் என்று தாவீது சொல்வதை அங்க பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தின்படியே கோலியாத்தை அவன் ஜெயிக்கும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கோலியாத்தை தாவீதின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டான். அப்ப அவன் ஆண்டவரை நம்பினான். கர்த்தரோடு அவன் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை தப்புவித்தார். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம பயந்து ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிற, பாதுகாக்கிற, விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இரண்டாவது, இந்த வேத பகுதியும் நம்ம அநேக முறை தியானித்து இருக்கிறோம். எசேக்கியா ராஜா பத்தி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை பத்தி கர்த்தரே எழுதி வைத்திருக்கிறார். அவனை போல தேவனை விசுவாசிக்கிற மனுஷன் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் பைபிள் எழுதிட்டார். அதுக்கு முன்பு இருந்ததில்லை, அதுக்கு பின்னமும் இருந்ததில்லை. ஏன்னா எசேக்கியா இஸ்ரவேலை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது எருசலேமை பிடிக்கும்படி அசீரிய ராஜா படையோடு வருகிறான். அசீரிய ராஜா தான் அன்றைய காலகட்டத்துல பெரிய ஒரு சக்கரவர்த்தியா இருந்தான், பெரிய ஒரு மகாராஜாவா இருந்தான். சுற்றி உள்ள அத்தனை நாடுகளையும் அவன் பிடித்துட்டான். இஸ்ரவேல் என்பது ரொம்ப சின்ன நாடு. அவனுக்கு ஒரே நாள்ல அந்த நாட்டை பிடிச்சு தீக்கரை ஆக்கிடுவான். அப்ப அவன் படையெடுத்து வருகிறான். ஆனா எசேக்கியா என்ன சொல்றான், ஜனங்கள்ட்ட நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப அந்த அசீரிய ராஜாவுடைய படை தளபதி அவன் சொல்லுற ஒரு வார்த்தையை நம்ம கவனிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 18:30 கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு நீங்க இடம் கூடாது இருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அந்த தளபதி பேசுறான், உங்க ராஜா எசேக்கியா ராஜா சொல்லுவான், நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் இதை தப்புவிப்பான்னு சொல்லுவான், நீங்க ஏமாறாதீங்க, ஏன்னா நாங்க உங்களை ஜெயிச்சிருவோம், இந்த நாட்டை நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு அவன் பேசுறான். அப்ப எசேக்கியா தான் சொல்றான் ஜனங்களை பார்த்து, கர்த்தரை நம்புங்கள், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆலயத்தில் சென்று எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறான். அந்த இரவே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி அசீரியா படையினுடைய 1,49,000 பேரை அந்த தூதன் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா.
பாருங்க, அவருக்கு பயந்து அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் தப்பு வைக்கிறார். எப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், இது என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கலாம். இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எசேக்கியாவுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஜனங்கள் யாவரும் எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தையை நம்பினார்கள். கர்த்தர் நிச்சயங்களை தப்புவிப்பார், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஜனங்களும் அவர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையிலயும் சில காரியங்களை சொல்றோம், சில ஜபங்களை சொல்றோம், சில ஜபங்களை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார், விடுதலை தருவார், சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்பிக்கையோடு செய்கிறவர்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருவார் அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது நீங்க அதை நம்பிக்கையோடு அதை பிடித்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிப்பார், அவர் விடுதலை செய்வார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, தானியேலுடைய நண்பர்களை பத்தி நம்ம வாசிக்கிறோம். தானியேலுடைய நண்பர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள், தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த தேசத்துல, பாபிலோன் தேசத்துல அடிமையா போனவங்க, அடிமையா போனாலும் அங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைச்சிருச்சு, ராஜாங்கத்துல பதவி கிடைச்சிருச்சு, மந்திரி பதவி, எப்படி வேணாலும் சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க சொன்னாங்க, எங்க கர்த்தருக்கு தீட்டுப்படுத்தும்படி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், அவரை தீட்டுப்பட விட மாட்டோம். ஆண்டவருக்காக பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு சோதனையை பாருங்க. ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி, இந்த சிலையை தான் வணங்கணும், யாரையும் வணங்கக்கூடாது, எந்த தேவரையும் நீங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதை கீழ்ப்படிந்தார்கள். ஆனா அந்த 3 நபர் மட்டும் அதுக்கு கீழ்ப்படியவே இல்லை. எங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம், எந்த ஒரு சிலையும் நாங்க தொழுது கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன பொழுது ராஜா சொல்றான், நீங்க ஒழுங்கா நான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா உங்களை அக்கினி சூளையில கொண்டு போட்டுருவேன், நீங்கெல்லாம் எரிந்து சாம்பலா போயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க எதை பத்தி கவலைப்படல. இவங்க சொல்றாங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிற உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாரு பாருங்க. நீங்க அக்கினி சூளையில போட்டாலும் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். அப்ப ராஜா கோபம் அடைந்து செய்ய சொல்றான், அக்கினி சூளையை 10 மடங்கு அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகப்படுத்தி இந்த 3 பேரையும் அக்கினி சூளையில போடுறான். அவங்களை தூக்கி சென்றவர்களே எரிந்து சாம்பலாயிட்டாங்க. ஆனா உள்ள அக்கினி சூளைக்குள்ள விழுந்தவர்களுக்கு ஒரு சேதமும் வரல. 3 பேரை தூக்கி அக்கினி அந்த சூளையில போடுறான். அதுல ராஜா பார்க்கும்போது 4 பேர் உள்ளார தெரிகிறாங்க. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா தேவதூதனுடைய முகத்தை போல ராஜா பார்க்கிறான். என்ன நடக்குதுன்னே தெரியலையே, 3 பேரை தானே போட்டோம், யாரோ ஒரு தேவதூதன் உள்ள இருக்கிறார் என்று அவர்களை வெளியே அழைத்து வரும்படி கட்டளை இடுகிறான். அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் மேல கருகட வாசனையோ நெருப்பு வாசனை கூட அவங்க மேல வரல. அல்லேலூயா. கர்த்தர் அக்கினி சூளைக்கு தப்புவித்தார். காரணம், அவர்களுக்குள்ள தெய்வ பயம் இருந்தது, கர்த்தரை விசுவாசித்தார்கள், ஆண்டவரை நம்பினார்கள், அவர்களை கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் மேல நமக்கு பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்தோம்னா கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, தானியேலுக்கும் ஒரு சோதனை வந்துச்சு. அவனுக்கு ஆண்டு சோதனை வருது பாருங்க. ஒரு முகாந்தரத்தை கண்டுபிடித்து அவனை குற்றப்படுத்தும்படி அவனுக்கு கூட இந்த மந்திரி எல்லாம் பொறாமைனால இப்படி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன். எத்தனை வேளை? ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பானா. அப்ப ராஜாட்ட போய் சொன்னா, யாரும் தேவர்களை விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும், இந்த வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி தானியேலை குற்றம் பிடிக்கும்படி அவர்கள் அப்படி கொண்டு வந்தார்கள். ஆனா தானியேலோ அதை பத்தி கவலையே படல. அப்படி மீறி மற்ற தேவர்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் சிங்க கெபிலே போடப்படுவார்கள் அப்படின்னு ராஜா பத்திரத்துல முத்திரை போட்டார்.
என்னை தவிர வேற யாராவது தேவர்களை வணங்கினா சிங்கக்கவில போடப்படும். ஆனா தானியேல் அதை அறிந்திருந்தும் அவன் எப்பொழுதும் வழக்கத்தின்படியே அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆனா தேவன் இப்ப அவனை குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராஜாட்ட கொண்டு தானியேலை நிறுத்துறாங்க. உடைய கட்டளையை மீறிட்டான் தானியேல் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேலை கொண்டு சிங்கக்கவியில போடுறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த ராஜா தானியேலை ரொம்ப நேசித்தான். தானியேலோடு நல்ல நண்பனா இருந்தான் அந்த ராஜா. அவனுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, தானியேலை கொண்டு சிங்கக்கவியில போட்டாச்சு அப்படின்னு இரவு முழுவதும் ராஜா தூங்கவே இல்லை. அதிகாலையில அந்த ராஜா எழுந்து சிங்கக்கவிக்கு ஓடுறான். ஓடி போய் அவன் சொல்றான், வசனம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலே சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிகருமா இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறோமா இருக்கிறார் என்று எழுதினான். அல்லேலூயா. ராஜா போய் கேட்கிறான், தானியேலே, நீ தினமும் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்றான். தானியேல் சொல்றான், சிங்கங்கள் ஒண்ணு என்னை சேதப்படுத்தல, ஆண்டவர் என்னை தப்புவித்தா. அந்த நான் உள்ள விழும்போதே ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பிட்டாரு. தூதன் சிங்கத்தின் வாயை கட்டிட்டான். சிங்கம்லாம் அப்படியே நிக்குது. தானியேல் போய் உள்ள விழுறான். ஆனா சிங்கம் உரும்புது, கத்துது. ஆனா அவனை ஒண்ணும் சாப்பிடல. அல்லேலூயா. அப்ப தானியேல் சொல்றான், ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அப்ப அவருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அதை தப்புவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறான். இப்ப தானியேலை குற்றம் சுமத்தினாங்க பாருங்க. அவர்களை பிடித்து ராஜா என்ன செஞ்சான், சிங்கக்கவியில போடு அப்படின்னு சொன்னபோது அவங்க சிங்கக்கவியில மேலேந்து கீழே விழுவதற்குள்ளாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை எலும்புகளை உடைத்து போட்டதான். அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு சேதமும் வராதபடி சிங்கங்களின் வாயை கட்டினார். நமக்கு விரோதமாக மனுஷர்கள் சிங்கம் போல எழும்பினாலும், சிங்கம் போல அவர்கள் பயங்கரமா இருந்தாலும் கட்சித்தாலும் கர்த்தர் அவர்களுடைய வாய்களை கட்டுவார். அவருடைய செயல்களை கர்த்தர் கட்டுவார். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஆண்டவர் கட்டுவார். எப்பொழுது தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழணும். ஆண்டவரோடு நம்ம வசனத்தை கேட்டு நம்ம மறுரூபப்படணும். ஏதோ காதலை கேட்டுட்டு அப்படியே போக கூடாது. அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. தேவன் அதை விரும்புவதும் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைஞ்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல வளரணும், வேத வசனத்துல வளரணும், ஆண்டவரை தியானிக்கிறதுல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். நாம எந்த இடத்துல நின்றோமோ அதே இடத்தில் நின்று கொண்டு இருப்பது அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம வளர வேண்டும். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டோம், புதிய நபரா இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், அப்புறம் விசுவாசியா மாறணும், அப்புறம் சீஷர்களாய் நம்ம மாறணும். எப்படி மாறணும்? விசுவாசிலிருந்து சீஷராய் மாறணும். அதுக்கு அதுதான் வளர்ச்சி. நமக்கு தலைவர்களாய், ஆவிக்குரிய தலைவர்களாய் மாற, நம்ம ஒரு 10 பேரை வழி நடத்துகிற தலைவர்களாய் நம்ம வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய திட்டமே அதுதான். 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. 3 வருஷம் அவர்களை போதித்தார், உருவாக்கினார். அவர்களை சீஷர்களாய் ஆண்டவர் மாற்றினார். அந்த சீஷர்கள் அவருடைய திட்டத்தை செய்கிறவர்களாய் மாறினார்கள். யாரு தேவனுடைய சீஷர்களாய் மாறுறார்களோ அவங்க தேவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தேவனுக்காக ஜெபிப்பாங்க, தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் மாறிடுவார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம நல்ல தலைவர்களாய் நம்ம வளரணும். நல்ல வேத வசனங்களை வாசிக்கணும், மனசுல வசனத்தை கேட்கணும், என்னென்ன பைபிள்ல இருந்து சொல்றோமோ இருதயத்துல வச்சு தியானிக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீக்கணும். நம்ம ஜெபமே எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் எடுத்தவொடனே நம்ம ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களுக்கு எடுத்து போடுங்கப்பா. நம்ம எடுத்தவொடனே தேவைக்காக ஜெபிக்க, இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்ல. நமக்கு இருக்கிற நமக்குள்ள ஒழுங்கின்மையான காரியங்கள் நீங்கும் போது கர்த்தருடைய நிறைவு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாம் நிறைவா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உள்ளத்துல இடத்தையே நீ கொடுக்காம நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒரு கிரியையும் நடக்காது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் தப்புவிக்கிறார்.
சங்கீதம் 91:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும். இந்த உலகத்துல எத்தனை கொள்ள நோய்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். கொரோனா காலத்துல ஆண்டவர் நம்மளை தப்புவித்தார். எத்தனையோ நாச மோசங்களை கர்த்தர் தப்புவித்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கணும். அவருடைய செட்டையின் நிழல்ல நாம இருக்கணும். அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு விவோ ஆபீஸுக்கு போயிருந்தேன். ஒரு சர்ச்சை கட்டுற விஷயமா போயிருந்தோம். அப்ப அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஒரு லேடி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு விவோ சொன்னாரு, ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே போனாலே பணம் கொடுத்தா தான் நடக்கணும். கேட்பாங்க நிச்சயமா. நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க போட்டிருக்கு. என்னை எங்கேயோ பாஸ்டர்னதுக்கு பார்த்துருச்சு. அவங்க இந்த சர்ச்சை நான் உள்ள, அவங்க தனியாக என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர், நான் இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன் பாஸ்டர், இந்த காசு வேணாம் பாஸ்டர், நீங்க வச்சீங்க அப்படின்றது. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம். இதை வாங்க ஆனால் பாஸ்டர்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. நான் வேணா என் காசை அவர்கிட்ட கொடுத்துட்றேன். இல்லைம்மா நீங்க கொடுங்க. அல்லேலூயா. இதை அவர் கேட்டாரு, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு தெய்வ பயம் அவங்க இருதயத்துல இருக்கு பாருங்க. ஊழியக்காரரு பாஸ்டர் இவங்க ஏதோ சர்ச்சைக்காக வந்திருக்கிறாங்க, நம்ம இவங்கள்ட்ட எதுவும் வாங்கக்கூடாது, ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்படி நம்ம விசுவாச பிள்ளைகள்லாம் நமக்கு தெய்வ பயம் இருக்கணும். ஜனங்க பார்க்கறாங்க, உறவினர் பார்க்கறாங்க, சமுதாயத்தில் உள்ளவர் பார்க்கறாங்க, நாம ஒழுங்கா இருக்கணும். நமக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அப்படி நம்ம வாழும் பொழுது அவர் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிப்பார். உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உனக்குள்ள இருக்கிற நெருக்கங்கள், பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அவருக்கு பிரியமா நம்ம மாறிட்டோம்னா அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அவர் நீக்கி நம்மளை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எழுப்பி நின்று நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் 31வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது எங்களை தப்புவித்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்கு பயந்து நடக்கிற இருதயத்தை கொடுங்க. இந்த வார்த்தைப்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. இந்த ஜபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் மூடட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குங்கப்பா. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க. உடைய மகிழ்ச்சியினால நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்கள்ல தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கொருவர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கக்கூடாது, சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாய் குடும்பமே சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிரப்புங்க அப்பா. ஒருவருக்குள்ள ஒருவர் குறைகளை மன்னித்து வாழ்வதற்கு உதவி செய்த ஆண்டவரே, விட்டுக் கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனுக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் தேவனுக்காக நான் தாழ்ந்து போகிறேன். என் தேவனுக்காக நான் இதை செய்யறேன்னு நீ செஞ்சுட்டேன்னா கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டான். என் பிள்ளை எனக்காக விலைக்கரியம் செய்வதை பார்த்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நாளைக்குள்ள ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திர